எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம். குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 57. ஆகுரதன் கொண்டிருக்கும் ஈகோ ஒன்றும் சுயதம்பட்டம் கிடையாது. அவனுக்கான சுயமரியாதையை வேண்டியே ஆனவனுக்குள் கோபமாய் வேரூன்றியிருந்தது. லோட்டஸின் இருப்பிடத்தை அறிந்து கொண்ட ஆகுவோ துடையிடையின் கம்பெனியோடு பிசினஸ் பேசிட ஏதாவது வாய்ப்பிருக்கிறதா என்று யோசித்தானே தவிர அதை தாண்டி வேறெதையும் அவன் எண்ணக்கூட இல்லை. நேரில் சென்று சமாதானம் பேசும் அளவுக்கு மனசிறங்கவில்லை ஐயாவிற்கு. அவளாகவே வரட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று பிசினஸ் மேக்னட்டாகவே நாட்களை கடத்தினான் ஆகு. முன்பிருந்த ரகுவாக இருந்திருந்தால் இந்நேரம் கையில் பூங்கொத்து, இல்லையில் முற்றிலையின் வீட்டு முன் குடிகார நாடகம் என்று எப்படியாவது அம்மணியின் மனசை கரைக்க பல வேலைகள் பார்த்திருப்பான். ஆனால் இப்போதிருக்கும் ரகுவோ சுயம்புவாய் அவனை உருவாக்கிக் கொண்டவன் ஆவான். ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் ஆனவனை சூழ ஓராண்டுகளை வலியோடும் வேதனையோடும் கடத்தியவன் அவன் பக்கம் நிற்க அனைவரையும் இப்போது ஒரு எட்டு தள்ளியே வைத்திருந்தான். அது காதலி கோக்கனதையாகினும். எவரின் விளக்கத்தையும் கேட்டு அதற்கேற்றாற்போல தலையை ஆட்டி அவர்களோடு உறவை வளப்படுத்திக் கொண்டு உறவாட ஆகுவிற்கு விருப்பமில்லை. அது விரும்பிய லோட்டஸ் ஆகினும். இருந்தும் அவரவர் நியாயத்தை அவரவர் கூறக் கேட்க ஒன்றும் அவன் முடியாது என்றிடவும் இல்லை. என்ன, குருமூர்த்தி ஒருவரைத் தவிர வேறு யாரும் அவனிடம் இதுவரை குற்ற உணர்ச்சி கொண்டு பிரச்சனைகளை கலந்தாலோசிக்கவில்லை. வெறும் டாக்ஸ் ஃபைலிங் அலுவலகத்தோடு புது வாழ்க்கையை தொடங்கியிருந்த ரகு குறுகிய காலத்திலேயே தரனோடு சேர்ந்து மற்ற பல தொழில்களிலும் பெயர் நாட்டினான். கோக்ஸின் மூலம் கிடைக்கப்பெற்ற பணத்தை கொண்டு மற்ற கம்பெனிகளின் பங்குகளை வாங்கினான் ரகு. பல பெரிய நிறுவனங்களின் முதன்மை பங்குதாரராக ஜே.கே. குரூப்ஸை முன்னேற்றினான். வெறுப்பு வேறு, சுயமரியாதைக்கான விலகல் வேறு. இதில் மிக தெளிவாக இருந்தான் ஆகுரதன். அதை உணர்த்தும் பொருட்டாகவே ஜானகி மற்றும் கோக்ஸ் இருவரின் பெயர்களின் முதல் எழுத்தையே அவன் கம்பெனிக்கு பெயராக சூட்டியிருந்தான். ஆகவே தேவையை மீறிய சம்பாத்தியத்தை கொண்டு வெளிநாட்டிலும் டாக்ஸ் ஃபைலிங் ஏஜென்சியை ஆரம்பித்தான். ரகுவிடத்தில் சிநேகிதியின் ரகசியத்தை சொன்ன மகேஷோ அதை மறவாது கோக்ஸிடமும் தெரிவித்தான். வித்தாரக்கள்ளி என்னவோ சொல்லாமல் கொள்ளாமல் தான் ஓடிப்போனாள் நாடு விட்டு நாடு. ஆனால் பெரும் புள்ளிகளின் நட்பு கொண்ட மகேஷோ ஒரே வாரத்தில் வஞ்சி அவள் இருக்கும் இடத்தை அறிந்து அவளை சர்ப்ரைஸ் விசிட் அடித்தான். அதனால் வேறு வழி இல்லாது அவனிடத்தில் அலைபேசி எண்ணை கொடுத்து உறவை கெடுத்து கொள்ளாமல் வளர்த்தே கொண்டாள் கோதையவள். கோவிலில் தாடிக்கார பொறுக்கியை பார்த்த விஷயத்தை பற்றி மகேஷ் சொல்ல ஏக்கத்தோடு கதை கேட்ட மேடமோ, அவர் நல்லா இருக்கார்ல? தனியா இருக்கார் மேடம், துணைக்கு போறீங்களா? ஹா, கிண்டலா? வேணானா போ. த்ரிஷா இல்லைனா நயன்தாரா. அவர் ஒன்றும் அந்த மாதிரிலாம் இல்ல, நீ வாய மூடு. அது சரி, வாழை விட்டு கொடுக்க மாட்டியா? பின்ன அவர் பின்னாடி ஒரு பொண்ணு அலையோன்னு அலைஞ்சப்போ கூட அவளுக்கு புத்திமதி சொல்லி நாசூக்கா அவளை துரத்தி விட்டாரு தெரியுமா? ஹோ, இதெல்லாம் வர நடந்திருக்கா? பரவாயில்லையே, பல பெண்கள் மயக்கும் வித்தைக்காரன்தான் போல மிஸ்டர் ஆகுரதன். டேய், வெளுக்க போறேன் பாரு உன்ன. அவர் ஒன்னும் பொம்பளைக்காக அலையறவர் இல்லன்னு சொல்ல வந்தேன். நீ கண்ட மாதிரி யோசிச்சு அவரை தப்பானவரா போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணாத. ஆமா, எனக்கு வர வேலை இல்ல பாரு. நிஜமாவே உனக்கு வர வேலை இல்லதான். வாய மூடிட்டு போனு வை என்றவளோ அழைப்பை துண்டித்து கணினியின் தொடுதிரையில் பளிச்சிட்ட தாடிக்கார பொறுக்கியின் வதனத்தை ரசித்திட ஆரம்பித்தாள். கோகனதை கொஞ்ச காலத்துக்கு ரகுவை மறந்திருக்க நினைத்தாள். ஆனால் அது முடியாதென்று ஏந்திழை அவளுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் முயற்சித்தாள். அனுதினமும் யோசித்தாள் அந்திகை அவள். திரும்பவும் ரகுவை தேடிப்போய் புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் ஐடியா வேலைக்கு ஆகுமா ஆகாதா என்று. தாடிக்கார பொறுக்கி அவளை ஏற்றுக்கொள்வானா இல்லை விரட்டி அடிப்பானா என்று பல கேள்விகள் மண்டைக்குள் உருண்டோடி மாஜி பொஞ்சாதி அவளை குழப்பியது. விவாகரத்து வக்கீல் வீருக்கு போனை போட்டு நெஞ்சம் நெருடும் கேள்விகளுக்கு விடை தேடிட முற்பட்டாள் நேரிழை அவள். இங்க பாரு கோக்ஸு, இந்த லவ்ல மானம் மரியாதை சூடு சொர்ணெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்தா குடும்பம் நடத்த முடியாதுமா. அவனா இறங்கி வரணும்னு நினைக்காம நீயா போனா இழந்த வாழ்க்கைய 2 பேரும் திரும்பவும் அழகா வாழலாம். இல்ல அவன்தான் வரணும்னு நீ வெயிட் பண்ணினா உனக்கு டைரக்டா 60 வயசுல தான் ரீமேரேஜ் என்றவனோ சொந்த வாழ்க்கையின் அனுபவத்தை அறிவுரையாகக் கூற, அது என்ன, நான் தான் போகணும், அவர் வந்தா என்ன, குறைஞ்சா போயிடுவாரு. நீ அடிச்ச கூத்து அப்படிமா? அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்?
ஏற்கனவே மந்த்ரா கழுத்துல தாலி கட்டின விஷயத்த மறைச்சது யாரு? அதனால எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னது யாரு? தப்பெல்லாம் அவர் பண்ணிட்டு இப்ப நான் இறங்கி போகணுமா? அது என்ன நியாயம்? நீ கேக்குற கேள்வியெல்லாம் சரிதான். ஆனா இத நீ ஆகுரதன் கிட்ட கேட்கணுமா, ஏகவீர் கிட்ட இல்ல என்ற வீரோ சிரியாய் சிரிக்க, ஆ போதும் போதும். ஃப்ரெண்ட விட்டு கொடுக்காத ஃப்ரெண்டு. எல்லாம் ஃப்ராடுங்க. தெய்வமே, உன் புருஷன் நம்பர் வேணும்னா சொல்லு தரேன். அதுக்காக என்ன இப்படி மட்டம் தட்டின? அப்புறம் என் பஜாரி கிட்ட சொல்லி உனக்கு மந்திரிச்சு விட சொல்லிடுவேன் பாத்துக்கோ. சர்தான் போயா என்ற கோற்றடியோ ரிசீவரை கட் செய்ய, வீரோ சிரித்தபடியே தங்கை ஸ்தானம் கொண்ட கோக்ஸின் அலைபேசிக்கு ரகுவின் தற்போதைய புதிய கைபேசி எண்ணை அனுப்பி வைத்தான். என்னதான் விவாகரத்து வக்கீல் ஏகவீருக்கு போனை போட்டு வித்தாரக்கள்ளி அவள் பொங்கினாலும் இறுதியில் அவளுக்கு கேட்காமலேயே கிடைத்ததென்னவோ ரகுவின் அலைபேசி எண்தான். அநீதிக்காக விளக்கம் வேண்டி நின்றவளின் இறுக்கம் தளர்ந்தது. கோபம் கரைந்தது. மனம் தாடிக்கார பொறுக்கியின் நெருக்கம் ஏங்கியது. அன்றைய ஒரு நாள் கூடல் கண்முன் வந்து பெண்டு அவளை படுத்தியது. ஒரே ஒரு முறை என்றாலும் 6 மாதத்தின் மொத்த விரதத்தையும் கலைத்த ஒற்றை இரவே அது. ஆக கணவனின் எண் கையில் இருக்க, வீர் சொன்னது போல மெல்லியாளின் வெட்கம், மானம், சூடு, சுரணையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஜகா வாங்கி காரிகை அவளை ரகுவை எண்ணி வெம்பிட வைத்தது. இருந்தும் ஆகுவிற்கு அழைத்து பேசும் பக்குவத்திற்கு பைந்தொடி அவள் இன்னும் வரவில்லை என்று உணர்ந்தவள் பொறுமை காத்தாள். ஏக்கத்திலேயே நாட்களை கடத்தி. சூழ்நிலை இப்போதைக்கு அவளுக்கு பச்சை கொடி காட்டினாலும் அதிரடியான எம்முடிவையும் தடாலடியாய் எடுக்க திராணியற்றவளாகவே இருந்தாள் மாயோளவள். மாஜி புருஷனின் தாய் ஜானகிக்கு அழைத்து பேச்சுவாக்கில் பெரிய குடும்பத்தின் நிலையை அவ்வப்போது தெரிந்து வைத்துக் கொண்டாள் ஆரணங்கவள். எல்லாம் சிறு பயமே, எங்கே ஆனவனுக்கான அடுத்த கல்யாண ஏற்பாடு ஏதாவது செய்துவிடப் போகிறார்கள் என்று. தெரியும் அறிவை அவளுக்கு, ரகு இதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று. இருந்தாலும் மாஜி மணவாளியின் உள்ளத்துக்குள் ஒரு கலக்கம் இருந்து கொண்டேதான் இருந்தது. பணக்கார குடும்பம் ஆகவே வம்சவிருத்தி அது இதுவென்று எங்கே ஆணவன் மனதை கலைத்து விடுவார்களோ என்ற அச்சமே அனங்கவளுக்கு. இதுதான் நிஜமும் கூட. ஆனால் என்னதான் மாஜி மாமியாரிடம் சிரித்து பேசினாலும் அடுத்த நிமிஷமே அருளுக்கு போனை போட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களைப் பற்றி அறிந்து கொண்டாள் கோக்ஸ். கோக்ஸ், இப்படி உனக்கு அடிக்கடி தகவல் கொடுக்கறதுக்காகவே நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணணும் தெரியுமா என்ற டாக்டரோ கிண்டல் அடிக்க, அதுக்கு என்ன மாமா, உங்களுக்கு குழந்தை பொறக்கட்டும் பாருங்க, பெருசா செஞ்சிடுறேன். நீ என் புள்ளைக்கெல்லாம் ஒன்னும் செய்ய வேணாம். உன் முன்னாள் புருஷன் பாவம் ஒண்டிக்கட்டையா கிடக்கான். வேணும்னா அவனை போய் செய் என்ற மாமனோ சத்தம் போட்டு சிரிக்க, மாமா கொல்ல போறேன் பாருங்க உங்கள என்ற மங்கையும் சேர்ந்தே சிரித்தாள். மாமன் அடித்த ஜோக்கில் நாணி. கோக்ஸ், இவர் கிடக்குறாரு, நீ இவர் பேச்செல்லாம் கேட்காத. செக்ஸியா உடுத்தி ஒரு செல்ஃபி போஸ்ட் போடு பாரு, அடுத்த நிமிஷமே ஐயா எப்படி பறந்து வந்து உன் முன்னுக்கு நிக்கிறாருன்னு என்ற மேக்னாவோ பெருத்த வயிறோடு வீடியோ காலில் அருளின் பக்கமாய் வந்தமர, இது கண்டிப்பா நடக்கும் மேக்னா, ரகுவுக்கு பொறாம ஜாஸ்தி என்ற புனையிழையோ மாஜி ஆளின் புகழ் பாட ஆரம்பித்தாள். வாய்ப்பே இல்ல, அவன் ஏன் தம்பி, நான் அடிச்சு சொல்றேன், கண்டுக்க கூட மாட்டான், பெட்டு வேணாலும் கட்டுறேன் என்ற அருளோ இரு பெண்களுக்கும் சவால் விட, ஆ என்னென்ன சொல்றீங்க மாமா நீங்க? இருங்க, உங்க மூக்க உடைக்கிறேன் பாருங்க. இன்னைக்கே மேக்னா சொன்ன மாதிரி போஸ்ட் போடுறேன், அவரே என்ன தேடி வர வைக்கிறேன் என்ற வதனியோ அலைபேசியை வைத்து எடுத்த சபதத்தை நிறைவேற்ற தீயாய் வேலை பார்த்திட ஆரம்பித்தாள். போஸ்ட் போட்டு 10 மணி நேரங்கள் கடந்ததுதான் மிச்சம். ரகுவிடமிருந்து இன்பாக்ஸ் மெசேஜ் என்ன, ஒரு லைக் கூட வரவில்லை. ஆனால் அன்றைக்கு மட்டும் முகநூலில் 15க்கும் மேற்பட்ட போஸ்டுகளை பதிவிட்டிருந்தான் ஆனவன். இருவரும் சிறு பிள்ளைகள் போல் இல்லாமல் முகநூலில் நண்பர்களாகவே இன்றைய பொழுதும் இருந்து வருகின்றனர். அதனால்தான் ரகு தொழில் சம்பந்தமாய் பதிவிட்ட அத்தனை பதிவுகளையும் ஆயிலை அவளால் பார்த்திட முடிந்தது. பந்தயத்தில் தோற்று போனவளோ அருளிடம் அசிங்கப்பட்டு சிரித்தாலும் உள்ளுக்குள் ரொம்பவே காயப்பட்டு கதறினாள். மிகவும் ஆசையாக சேலை உடுத்தி மல்லிகை வைத்து ரகுவிற்காகவே படத்தை தாரகை அவள் பதிவேற்றம் செய்ய, அதை பார்த்தும் எந்தவித எதிர்வினையும் ஆற்றிடாமலே இருந்தான் ரகு. அதற்காக அவளை ஆராதிக்காமல் இல்லை, ரொம்பவே ரசித்தான். வைத்த கண் வாங்காமல் வல்வியின் படத்தை தரவிறக்கம் செய்து போனில் சேவ் கூட செய்து கொண்டான். ஆனால் அவன் கொண்டாடிய ஆர்ப்பரிப்புகள் எதையும்
சேயிழை அவள் அறியாத வண்ணமே ரகசியம் காத்து கொண்டான். லோட்டஸுக்கோ அன்றைய பொழுதே கசந்து போனது எனலாம். ஒரு வாரத்திற்கு யோசித்து அழும் அளவிற்கு ஸ்ட்ரெஸ் எகிரி போயிருந்தது பேடைக்கு. மனம் வலித்தது நங்கை அவளுக்கு. வெறுத்தே விட்டானோ என்றெண்ணத் தோன்றியது நுண்ணிடையாள் அவளுக்கு. யாரிடமும் சொல்லி அழ சுந்தரியின் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. தலையணையை கட்டிக்கொண்ட பனிமொழியோ கண்ணீரோடு குடும்பம் நடத்தி அப்படியே உறங்கியும் போனாள். எவனை சிந்தையிலிருந்து துரத்திட வேண்டி ஓடோடி வேறு கண்டம் வந்தாளோ அதை முற்றிலும் மறந்தவளாய் சதா காதலனின் எண்ணத்திலேயே உழன்றிட ஆரம்பித்தாள். மகேஷிடம் இதை பற்றி பேசிட முடியாதென்று ஒண்டோடி அவளுக்கு நன்றாகவே தெரியும். அவன் பக்குவமற்றவன். ஆகவே பல ஜோடிகளை சேர்த்தும் பிரித்தும் வைத்த பெருமையைக் கொண்ட ஏகவீரிடமே திரும்பவும் போய் நின்றாள் நாயகி அவள். கோக்ஸ், நான் மறுபடியும் சொல்றேன், 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் இறங்கி வந்துதான் ஆகணும். நீ நான் அப்படின்னு போட்டி போட்டுட்டே இருந்தா எதுவும் வேலைக்காகாது. அததான் நானும் கேக்குறேன். முன்னெல்லாம் அவர் தானே தேடி வருவாரு, இப்ப மட்டும் ஏன் வரல? அப்போ என் மேல விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். விருப்பம் இல்லாம தான் அவன் கம்பெனிக்கு உன் பேர் வச்சிருக்கானா? பேர் வச்சுட்டா எல்லாம் சரியாயிடுமா? அவர் நேரா வரணும்ல. நேத்து வரைக்கும் அவன் தானே வந்தான், இந்த தடவை நீ போயேன், என்ன ஆகிட போகுது? நேரா போ, பேசு. ரொம்ப பேசுனா மூஞ்சிலேயே குத்து, அடங்கலைன்னா தூக்கி போட்டு மிதி. வீரண்ணா, கிண்டல் பண்ணாம சொல்லுங்க. நான் பேசுனா கேப்பாரா? சிவனே ஆனாலும் பொண்டாட்டி பேச்ச கேட்டுதாம்மா ஆகணும். நான் ஒன்னும் அவர் பொண்டாட்டி இல்லையே. சட்டப்படிதாம்மா நீ சிங்கிள், கலாச்சாரப்படி நீ ஆகுரதன் பொண்டாட்டிதான். தாலியே நீதான் கழட்டி கொடுத்த, அவனா ஒன்னும் கழட்டல என்ற வீரின் நக்கல் தொனியில் மௌனம் சாதித்த சீமாட்டியோ பின் மெதுவாய் ஆரம்பித்தாள் மீண்டும். ராதிகா மந்த்ராலாம் எங்க? வேறெங்க, ஜெயில்ல தான். களிசோறு தின்னே ஆகணும்னு ஜட்ஜு 15 வருஷத்துக்கு ஒரே குத்தா குத்திட்டார்ல தீர்ப்பு என்றவன் வார்த்தைகளில் நிம்மதி பெருமூச்சு கொண்ட கோற்றடியோ, அப்போ அவங்கெல்லாம் எப்பவுமே விடுதலையாகி வரமாட்டாங்க தானே என்ற வித்தார கள்ளியோ சஞ்சலத்தோடு கேட்க, செத்து போனமாதான் வருவாங்க, போதுமா என்றவன் பதிலில் சிரித்த ரதியின் மனமோ எப்போது ரகுவை பார்த்திட நாடு திரும்பிடலாம் என்று ஏர்லைன்ஸ் டிக்கெட்டுகளை கவனிக்க ஆரம்பித்தது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.